அஸ்ஸலாமு வெல்கம் டு ஃபுட்டி வித் பினு சேனல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் நியூ வீடியோ போடும்போது நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிடுங்க. அதில் 1/2 லிட்ரு நம்ம கடையிலேருந்து வாங்கின தயிர் தான் எடுத்துருக்கோம். வீட்டில் இருந்தாலும் நம்ம அதை எடுத்துக்கலாம். நல்ல கெட்டியான தயிர் எடுத்துருக்கோம், 1/2 லிட்ரு. இப்போ எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம சேர்த்தாச்சு. சேர்த்ததுக்கப்புறம் நம்ம அதை நல்ல லிக்யூடாக அடித்து எடுத்துக்கலாம். இப்போ வேறொரு மிக்ஸி ஜாரில் ஒரு 3 வரமிளகா போட்டிருக்கேன். ஒரு 10-15 சின்ன வெங்காயமும் சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் சின்ன ஜீரகம் சேர்த்துருக்கேன். இதை ஒரு 5 பல் பூடும் சேர்த்து நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கிடுங்க. இப்போ தாளிக்கிறதுக்கு நான் ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் குக்கிங் ஆயில் சேர்த்துருக்கேன். அது நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம்தான் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிடுங்க. கடுகு சேர்த்து நல்லா வெடித்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல விழுது, அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு மீடியமாக வச்சுக்கிட்டு நல்லா கிளறி விட்டு கொஞ்சம் கறிவேப்பிலையும் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கிடுங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை தயிர் அதை எடுத்து இதில் விட்டுக்கிடுங்க. மீடியமாக வச்சுக்கிடுங்க. மீடியமாக வச்சுட்டு அதுக்கு தேவையான சால்ட்டு போட்டுட்டு சாதத்தில் நம்ம விட்டு சாப்பிடும்போது எந்த குழம்புமே வேண்டாம். இப்போ தேங்காயெல்லாம் ரொம்ப அதிகமான வேலை. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சரியா?